மகாபாரத போர் முடிஞ்சு சரியா 36 வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் மரணம் அடைகிறாரு. அதோட துவாபர யுகம் முடிவுக்கு வந்து கலியுகம் ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் எப்படி இறந்தாரு, மகாபாரத போருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி தனி வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க யுகம் தான் கலியுகம். இந்த யுகத்துல களி எல்லையற்ற சக்தியோட இருப்பானும், களியோட பிடியில சிக்கி மக்கள் எல்லாரும் பெரும் அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த கலியுகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, களி என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கான்னு இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு மொத்தம் 4 யுகம் இருக்கு. இந்த 4 யுகத்திலையும் களி இருந்திருக்கான். சாத்யுகத்துல புஷ்கராவாவும், திரேதாயுகத்துல ராவணனாவும், துவாபர யுகத்துல துரியோதனனாவும், கடைசியா கலியுகத்துல கலியாவும் அவதாரம் எடுத்திருக்கான். கிருஷ்ணருடைய மரணத்துக்கு அப்புறம் பாண்டவர்கள் ரொம்பவே சோகத்துல மூழ்கி போறாங்க. யுதிஷ்டர் தன்னுடைய அரச பதவியை தொடர்ந்து வனவாசம் போக தயாரானார். அபிமன்யுடைய பையனான பரிஷிக்கு முடிசூடிட்டு பாண்டவர்கள் 5 பேர் மற்றும் திரௌபதி வனவாசம் போயிட்டாங்க. இப்போ அஸ்தினாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை பரிஷித் மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இந்த காலகட்டத்துல தான் பரிஷித் மகாராஜா காலில் விழுந்து கெஞ்சி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள விட சொல்லி கேட்கிறான் களி. களியை பத்தி தெரிஞ்ச பரீட்சித் மகாராஜா கொஞ்சம் யோசிக்கிறாரு. கடைசியா களிய உள்ள அனுமதிக்க சம்மதிக்கிறாரு. ஆனா சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சூதாட்டம், குடி, கூத்து, விபச்சாரம், சண்டை நடக்கிற இடங்கள்ல மட்டும்தான் களி இருக்கணும் அப்படின்னு ஆணையிடுறாரு. களி இது எல்லாமே தப்பான இடங்களா இருக்கு, ஒரு நல்ல இடமாவது கொடுங்க அப்படின்னு கேட்க பரீட்சித் மகாராஜா தன்னுடைய வாய் தவறி தங்கம்னு சொல்லிடுறாரு. அதுல இருந்து இந்த 5 இடங்கள்ல களி வாழ ஆரம்பிக்கிறான். காலம் போக போக களி கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட மனசை கெடுக்க ஆரம்பிக்கிறான். மக்களை தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான் களி. களியோட ஆட்டம் காலம் போக போக இன்னும் அதிகமாகுமாம். அப்போ மனிதர்கள் தங்களுடைய சுய நினைவை இழந்து முழுமையா களியோடைய கட்டுப்பாட்டுக்கு வருவாங்களாம். கலியுகத்துல மக்கள் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அடிச்சுப்பாங்களாம். மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கொலை பண்ற வரைக்கும் கூட போவாங்களாம். ஆண் பெண் 2 பேருமே சிகை அலங்காரம், உடல் கவர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். நல்லவங்கள சுத்தமா மதிக்கவே மாட்டாங்களாம். யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ அவன் காலிலேயே விழுந்து இருப்பாங்களாம். முனிவர்கள், சாதுக்கள் எல்லாருக்கும் பேராசை பெருகி தப்பான வழியில போவாங்களாம். காம இச்சைகளுக்கு அடிமையாகி அழிஞ்சு போவாங்களாம். மக்கள் பணத்துக்காக தங்களோட மானத்தை விற்கக்கூட தயங்க மாட்டாங்களாம். பணத்தை அடைய எந்த எல்லைக்கும் போகலாம். கடன் கொடுக்கறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க எல்லாரும் நல்ல நிலைமையில இருப்பாங்களாம். அதிகமா மாமிசம், மதுவை மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம கோபம், அகங்காரம், மோகம், காமம் போன்ற தீய குணங்கள் மக்களிடையே அதிகமா இருக்குமாம். கணவன் மனைவி உறவு ரொம்பவே மோசமா இருக்குமாம். ஒருத்தர் ஒருத்தரை கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம வெளிப்படையாவே வேற தப்பான உறவுகளையும் இருப்பாங்களாம். பாசம், காதல்லாம் மறைஞ்சி வெறும் காமம் மட்டும்தான் தலைவிரித்து ஆடுமாம். உலக நாடுகளிடையே போர்களும் போர் குற்றங்களும் அதிகரிக்குமா. அதிநவீன ஆயுதங்கள் தயாரித்து எதிரி நாடுகள் மேல உபயோகிப்பாங்களாம். உலக நாடுகள் தங்களுடைய முக்காவாசி பணத்தை நவீன ஆயுதங்கள் தயாரிக்கிறதுலயும் எல்லைகளை பாதுகாக்கிறதுலயுமே செலவிடுமா. இதனால மக்களுக்கு தேவையான வசதிகள் அமைத்து தர முடியாம தடுமாறுமா. மக்கள் நிறைய பேர் வீடுகள் இழந்து, நாடு இழந்து அகதிகளா திரிவாங்க. பூமியோட வெப்பம் இன்னும் அதிகரிக்குமா. பருவநிலை மாற்றங்கள் நிறைய இயற்கை பேரிடர்களை கொண்டு வருமா. புது புது நோய்கள் மக்களை வாட்டி வதைக்குமா. கங்கை, யமுனை போன்ற புனித நதிகள் எல்லாம் முழுமையா வற்றி போய் குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் அவதிப்படுவாங்களாம். மாடுகள் மற்றும் பல விலங்குகள் மொத்தமா அழிஞ்சு போகுமா. சுவாசிக்கிற காற்று கூட விஷமா மாறுமா. சராசரி மக்களோட ஆயுட்காலம் 50க்கும் கீழே போயிடுமா. வாழ்வாதாரமே ஒரு பெரிய போராட்டமா மாறுமா. நான் சொன்ன எல்லா விஷயமும் இப்பவே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் போக போக நிலைமை ரொம்ப மோசமாகும். இந்த நிலைமையெல்லாம் மாத்த விஷ்ணு அவருடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு கல்கி புராணம்ல இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீய எண்ணங்களையும் செயல்களையும் அழிக்க நம்மளே போதும். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல. நம்ம செஞ்சிட்டு இருக்க தப்புக்களை சரி செஞ்சுக்க இன்னும் நிறைய நேரம் இருக்கு. மாற்றத்தை முதல்ல நம்ம கிட்ட இருந்து கொண்டு வருவோம். சக மனிதர்கள் மேல இருக்க தேவையில்லாத வன்மம், வெறுப்பு, கோவத்தை கம்மி பண்ணுங்க. அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன தப்புகளுக்கு கோவப்பட்டு கத்தி எடுக்காம மன்னிக்க பழகுங்க. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் முறையான மரியாதை கொடுத்து, சுதந்திரம் கொடுத்து, ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. வன்மத்தை மனசுல வச்சுக்காம மனம் விட்டு பேச முயற்சி பண்ணுங்க.
நல்ல உறவுகள் அமையறதே ரொம்பவே கஷ்டம். அத முடிஞ்ச வரைக்கும் தக்க வச்சுக்க பாருங்க. தண்ணீர வீணா செலவழிக்காதீங்க. ஊர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, உடனே குரல் கொடுங்க, போராட்டம் பண்ணுங்க. மரங்கள் அதிகமா வளர்க்க முயற்சி பண்ணுங்க. இயற்கை வளங்கள வீணடிக்காம அத பாதுகாத்து நில்லுங்க. மாடு, ஆடு, நாய், பூனை போன்ற ஐந்தறிவு உயிரினங்கள துன்புறுத்தாதீங்க. இதெல்லாம் நம்ம பின்பற்றினாலே கலிய எளிமையா வீழ்த்திட முடியும். கலி அப்படின்றது பெரிய அரக்கன்லாம் இல்ல. நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் தான். அது சிலருக்கு கம்மியாவும், சிலருக்கு அதிகமாவும் இருக்கும். அந்த தீய எண்ணங்கள் நம்ம சுய நினைவையும், சுய ஒழுக்கத்தையும் மறைக்காம பார்த்துக்க வேண்டிய கடமை நம்மளுடையது. கலிய அழிக்க கல்கி தான் வரணும்னு இல்ல. நம்மளுடைய ஒழுக்கத்தாலேயே அழிச்சிடலாம். இந்த உலகம் நம்மள தொடர்ந்து சோதிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம தான் கட்டுப்பாடு, கண்ணியத்தோட வாழ பழகணும். இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.